இங்க பரையர் சமூக இதுல வந்து திருமாவளவனுக்காக இயங்கினாரு. அதுதானே அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. நீங்க திருமாவளவன் கூட்டணிக்கு எதிர்பார்ப்பீங்க, வேற வழி இல்லாம நாங்க கூட்டணிங்கிறது தான் அன்புமணியும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த இடத்துக்குள்ள பரையர் சமூக இதுல வந்து அவருக்கு ஒரு அன்அஸ்யூமிங் பரையர் சமூக ஒரு கட்சிக்காரரை கேண்டிடேட்டா போட்டு அப்கோர்ஸ் தான் ஒரு அசெட்டி லீடர்னு ஒரு வழக்கறிஞர் அணியில உள்ள ஒருத்தரையும் ஒரு அன்அஸ்யூமிங் பர்சனையும் போட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. இதுல அவரு வாக்களிக்காத 2 ஜாதிகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு. இந்த கொடுப்பதால் வாக்குகள் வருமா? வருங்கிறது நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. நீங்க வில்சன் கிறிஸ்டின் பரையர் தான் அட்வொகேட், அவர் சிவலிங்கம் உடையார ஏன் ஸ்டாலின் போட்டிருக்காருன்னா அது வந்து மோடி பிரதமர் வாக்களித்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் உடையார், தேவாங்கர், செங்குந்தர், கார்காத்தார் இந்த சமூகங்கள் வந்து தன் தலைமையை ஏற்றுக்கணும்னு நம்புறாரு. அப்போ அதுக்கு ஒரு பிரதிநிதியா இவர்களின் சார்பாட்டு அந்த சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தில இருந்து அவரை போடுறாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ நாடார்கள் மனோ தங்கராஜ் அமைச்சரா போட்டனால நம்ம ஒரு இவரை போடுவோம்னு போடுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு தான்.